தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் சுவாசிலி ரூபா நகரத்தில் திருமதி ஜசோதா மகேஸ்வரன் கணபதி பிள்ளை போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமைனி கொல்லப்பட்டதை வெறுத்தொழிக்கப்பட வேண்டிய இரத்த காட்டேறி என்று பிரான்ஸ் கருதுகிறது. தேசிய பிரதேசத்தின் பாதுகாப்புக்கும் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று எமனுவல் மேக்ரோ உறுதியளித்துள்ளார். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மோதலை தீர்ப்பதற்கு இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக ராஜதந்திர வழிமுறைகளை மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் மத்திய கிழக்கு நாடுகள் மீதான நியாயப்படுத்த முடியாத பெரும் தாக்குதல்களை பிரான்ஸ் கண்டித்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க தயாராகின்றன. பிரான்ஸ் முதல் முறையாக ஐரோப்பாவில் அணுகுண்டுகளை நிலைநிறுத்த தயாராகின்றது. பிரான்ஸ் அணுகுண்டு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் எந்த நாடும் அதில் இருந்து மீள முடியாது என்று மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் சுவாசிலி ரூபா நகரத்தில் புவிவ்ர மியூ ஆ சுசி என்ற பட்டியலில் மேத்யூ போஹானின் தலைமையில் திருமதி ஜசோதா மகேஸ்வரன் கணபதி பிள்ளை தான் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக சுவாசிலி ரூபா நகரத்தில் வாழ்ந்து வரும் திருமதி ஜசோதா மகேஸ்வரன் கணபதி பிள்ளை நகரசபை தேர்தலில் சுவாசிலி ரூபாவில் போட்டியிடும் முதல் தமிழராவார். இவர் புரோங்கோ தமிழ்ச்சங்கம் சுவாசிலி ரூபாவின் முன்னாள் தலைவியாகவும் சுவாசிலி ரூபா தமிழ்ச்சோலையின் முன்னாள் நிர்வாகியாகவும் சேவை புரிந்துள்ளார். ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பொழுது ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமைனி கொல்லப்பட்டார். இதனை வெறுத்தொழிக்கப்பட வேண்டிய இரத்த காட்டேறு என்று பிரான்ஸ் கருதுகிறது. அயத்தொல்லா அலி கமைனியின் மரணத்தை இரத்த காட்டேறு என்றும் படுகொலை செய்யப்பட்ட ஒரு கொடுங்கோல் என்றும் பிரான்ஸ் விவரித்துள்ளது. பிரான்சின் அரசாங்கம் கமெனியின் மரணத்தை தானாகவே திருப்திப்படுத்துவதற்குரிய ஒன்றாக கருதுகிறது என்றாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் போர் பரவுவதை தடுக்க ராஜதந்திர வழிமுறைகளை வலியுறுத்துகிறது.
பாம்பின் தலை வெட்டப்பட்டுள்ளது என்று ஓர் இஸ்ரேலிய அமைச்சர் கூறியுள்ளார். இஸ்ரேலிய ராணுவம் மேலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் தாக்குதலில் 40 ஈரானிய உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று இஸ்ரேலிய ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை மார்ச் 1ஆம் தேதி தெஹ்ரானில் புதிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரான், இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. வரும் நாட்களில் தாக்குதல்கள் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் பிராந்திய போர் பரவுவதை தடுக்க பன்னாட்டு சமூகம் முயற்சி செய்கிறது. பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அவசர கூட்டம் நடத்த கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த முக்கியமான நேரத்தில் தேசிய பிரதேசத்தின் பாதுகாப்புக்கும் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த போர் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் பன்னாட்டு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. பிரான்ஸ் இந்த தாக்குதல்களில் ஈடுபடவில்லை, முன்கூட்டியே தகவலும் பெற்றிருக்கவில்லை. இவ்வாறு மேக்ரோ கூறியுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அவசர கூட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். பிரான்சின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பொது ஒழுங்கை குலைக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் கண்டறியும் வகையில் பாதுகாப்பு படைகளுக்கு விழிப்புணர்வு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக இராணுவம் மற்றும் தூதரக கட்டிடங்கள் சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தன்னுடைய நாட்டின் பாதுகாப்புக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது. மேலும் இந்த போர் நிலைமை தீவிரமாகும் பட்சத்தில் பன்னாட்டு அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள மோதலை தீர்ப்பதற்கு இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக ராஜதந்திர வழிமுறைகளை வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல்களுக்கும் தமக்கும் எந்த ஈடுபாடும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அவசர கூட்டத்தில் பிரான்சின் உயர் அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர். இந்த மோதல் அபாயகரமான அளவுக்கு உயர்ந்து வருகிறது. இந்த மோதலை நிறுத்த வேண்டும், ராஜதந்திர வழிமுறைகளின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று மேக்ரோ வலியுறுத்தினார். மேலும் பிரான்ஸ் தன்னுடைய நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அவசர கூட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் இந்த மோதலை இராணுவ வழிமுறைகளால் அல்லாமல் ராஜதந்திர மூலம் தீர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நானும் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாஃப். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஈரானின் மத்திய கிழக்கு நாடுகள் மீதான நியாயப்படுத்த முடியாத பெரும் தாக்குதல்களை பிரான்ஸ் கண்டித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் நிலைமை மேலும் மோசமடைந்து வருகின்றது. 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 5 பேர் கடுமையாக காயமடைந்துள்ளனர். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பல அமெரிக்க ராணுவ வீரர்கள் குண்டு துகள்கள் மற்றும் தலையில் ஏற்பட்ட அதிர்ச்சிகளால் லேசான காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமைனி பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க தயாராகின்றன. ஈரானின் தாக்குதல்களுக்கு எதிராக தங்கள் நலன்களையும் தங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க தங்கள் நாட்டு நலன்களுக்கு தேவையெனில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளன. இந்த 3 நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளின் ஆரம்ப இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாத நாடுகளையும் உள்ளடக்கிய பகுதிகளில் ஈரான் மேற்கொண்ட அளவுக்கு மீறிய ஏவுகணை தாக்குதல்களால் அதிர்ச்சி அடைந்து தாக்குதல் தொடர்பாக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளன. ஈரானில் பொறுப்பேற்ற தாக்குதல்கள் தமது நெருங்கிய நட்பு நாடுகளை இலக்காக கொண்டுள்ளன. மேலும் இந்த பகுதியில் உள்ள தமது இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்றன என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் இத்தகைய பொறுப்பேற்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த 3 நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. பிரான்ஸ் முதல் முறையாக ஐரோப்பாவில் அணுகுண்டுகளை நிலைநிறுத்த தயாராகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் ஐரோப்பாவில் அணுகுண்டுகளை நிலைநிறுத்துவதற்கு முதல் முறையாக முன்வந்துள்ளார். மேக்ரோனின் இந்த அறிவிப்பு ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழலில் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. இதன் மூலம் பிரான்ஸ் ஐரோப்பாவில் தங்கள் அணுகுண்டு ஆயுதங்களை நிலைநிறுத்த தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. இதுவரை பிரான்ஸ் தங்கள் அணுகுண்டு ஆயுதங்களை தங்கள் நாட்டின் எல்லைக்குள் மட்டுமே வைத்திருந்தது. ஐரோப்பாவில் அணுகுண்டு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் பிரான்ஸ் தங்கள் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகின்றது. இது ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் நேட்டோ கூட்டணியில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருப்பதால் இந்த முடிவு நேட்டோவின் பாதுகாப்பு உத்திகளுடன் இணைந்து செயல்படலாம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் காரணமாக ஐரோப்பாவில் பாதுகாப்பு சூழல் மோசமடைந்துள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றன. ஐரோப்பாவில் அணுகுண்டு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் பிரான்ஸ் தங்கள் நட்பு நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு எதிரி நாடுகளின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்படலாம். அமெரிக்கா தங்கள் அணுகுண்டு ஆயுதங்களை ஐரோப்பாவில் நிலைநிறுத்தி வருகின்றது. பிரான்ஸ் இப்பொழுது இதே போன்ற நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழலை மேலும் வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழலில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மேலும் இது பிரான்ஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் அணுகுண்டு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் எந்த நாடும் அதில் இருந்து மீள முடியாது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பிரான்சின் பாதுகாப்பு கொள்கை மற்றும் அணு ஆயுத தடுப்பு முறை குறித்து அவர் வலியுறுத்திய கருத்தாகும். இந்த அறிவிப்பு உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பாவில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து பிரான்ஸ் எடுத்துள்ள நிலைப்பாட்டை பிரதிபலிக்கின்றது. பிரான்சின் அணு ஆயுத திறனை வலுப்படுத்தும் நோக்கில் எதிரிகளுக்கு எச்சரிக்கையாகவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கூறப்பட்டதாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அணு ஆயுத தடுப்பு குறித்து உரையாற்றுவதற்காக லாங் தீவுக்கு புறப்பட்டுள்ளார். லாங் தீவில் பிரான்சின் அணு நீர்மூழ்கி கப்பல்கள் தளம் அமைந்துள்ள இடம். மேக்ரோ செல்லும் விமானம் 4 பிரெஞ்சு போர் விமானங்களால் பாதுகாக்கப்படுகிறது. லாங் தீவில் மேக்ரோ அணு ஆயுத தடுப்பு குறித்து முக்கிய உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்வு பிரான்சின் பாதுகாப்பு கொள்கை மற்றும் அணு ஆயுத திறன் குறித்து உலகுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்புவதற்காக நடைபெறுகின்றது. பிரெஞ்சு குடிமக்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கி தவிக்கின்றார்கள். அவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு பகுதியில் தீப்பற்றியுள்ள 12 நாடுகளில் சுமார் 4 லட்சம் பிரெஞ்சு குடிமக்கள் வசித்து வருகின்றனர் அல்லது பயணிகளாக உள்ளனர். இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் போர் மற்றும் பாதுகாப்பு அற்ற நிலைமைகள் காரணமாக பல பிரெஞ்சு குடிமக்கள் அங்கு சிக்கி தவிக்கின்றனர். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பிரெஞ்சு அரசு அவசர மீட்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. ஆனால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சவால்கள் காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் தாமதமாகி வருகின்றன. இதனால் பல குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அங்கு சிக்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் பிரெஞ்சு அரசு தங்கள் குடிமக்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அங்குள்ள பிரெஞ்சு குடிமக்கள் தங்கள் தூதரகங்களுடன் தொடர்பில் இருப்பதும் அவசர தேவைகளுக்கு உதவி கேட்பதும் அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் வெளிநாட்டு விவகார அமைச்சர் ஜான் நோயல் பரோ இந்த விடயங்களில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.